பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆம், நாம் தேவனால் பிறந்தவர்கள். ஒரு பக்தன் இப்படியாய் பாடியிருக்கிறார். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்று சொன்னால், அந்த வார்த்தையை பாடுகிற பொழுதே என் உள்ளத்தில் அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்படி என்றால், தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே அப்படின்னு ஒரு தேவனுடைய தாசன் இந்த பாடலுடைய வரியில இப்படியாய் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை பாடலாய் பாடியிருப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாடலை பாடுகிற பொழுது என் உள்ளத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம். நான் தேவனால் பிறந்தவன், நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். நிச்சயமாக எனக்கு எதிராக எந்த காரியங்களோ அது செயலிழந்து அது போகும்படிக்கு, என்னுடைய வாழ்க்கையில சத்ரு எய்கிற எந்த காரியங்களையும் நான் ஜெயிக்கும்படிக்கு தேவன் எனக்கு அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு இந்த பாடலுடைய சரணத்தை நான் பாடுவேன். ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை தேவனால் பிறந்தவர்கள் நாம் என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மறந்துவிடவே கூடாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய மாம்சத்தின் காரியங்கள், அதாவது நாம் சரீரப்பிரகாரமாக இருக்கிறபடினாலே, உலக பிரகாரமாக சொல்லுகிறது போல ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்ததான நாம் மாம்சமாக இருக்கிறோம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, தாயின் வயிற்றிலே உருவாகிறதற்கு முன்னே நம்மளை அவர் அறிந்திருக்கிறாராம், தெரிந்து கொண்டிருக்கிறாராம். அப்படி நாம உருவாக்கப்பட்டவர்கள். அப்போ நம்மை உருவாக்குனது நம்முடைய தேவன். என் சிருஷ்டிகர் என்னை உருவாக்கினார். என் கர்த்தாதி கர்த்தர் என்னை, அவர் என் எலும்புகளையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னு சொன்னா, என்னை உருவாக்கினது என் தேவன். அப்போ நான் இந்த உலகத்திலே வெளிப்பட்ட பின்பு அவருடைய சாயலாகவே, அவருடைய சிந்தை உடையவனாக நான் இந்த பூமியிலே காணப்படுகிறேன். அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் உற்று நோக்குகிறார். அப்படி இருக்கிறப்ப எந்த காரியமும் என் வாழ்க்கையில தோல்வியே அடைய முடியாது. ஏன்னா என் தேவன் என்னோட கூட இருக்கிறதுனால எல்லாவற்றிலையும் எனக்கு தேவன் அவர் ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க நீங்க, நான் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய படைப்பு, நான் மற்ற 5 ஜீவன்களைப் போல அல்ல, நான் 6 அறிவு, அதாவது தேவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்டதான நான் நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன், பிசாசை ஜெயிக்கிறவன், மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்கிறவன், எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை ஜெயிக்கிறவன், கிறிஸ்து இயேசுனுடைய வல்லமையை தரித்து கொண்ட நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். ஆகவே எவ்விதத்திலும் சத்ருவால் உண்டாகிற எந்த காரியமோ என்னை அது அணுகவும் முடியாது, என்னை தோற்கடிக்கவும் முடியாது, என்னை அது ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னா, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமா. அப்படின்னு சொன்னா, அப்படி இந்த உலகத்தை படைத்தவர் அவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ இந்த உலகம் என்ன ஒரு நாளும் மேற்கொள்ள மாட்டாது. நான் உலகத்தை ஜெயிக்கிறவன், என்னோட என் தேவன் இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்கிறபடி இந்த நாளிலே எங்களை நீர் அப்படி தெரிந்து கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாய் எங்களை நீர் இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.